மாமரத்தில் கட்டிங் போட்டு அந்த ஒட்டுக்கன்னை எப்படி எடுத்து வைக்கலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாமரத்தில் ஒரு கிளை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்துட்டு ரெக்டாங்கிளாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நைஸான கத்தி எடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதில் இருக்கிறத எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்திங்களா, ஆலுவீரா, அதில் இருக்க அந்த ஜெல்லை ஃபுல்லாக தடவிடலாம். அது மேலே இப்போ ஒரு நல்லா தடவி எடுத்ததுக்கப்புறம் கொக்கோ பிட்டை ஒரு கவருக்குள்ளார போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு அதை கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கேப்பில் இருக்கிறத கொண்டு வந்து அந்த மரத்தில் வச்சு பின் பண்ணி நல்லா டைட்டாக டேக் போட்டு கட்டிட்டா ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிசயமாக உள்ளுக்குள்ளார நிறைய வேர் வந்திருக்கும். அந்த மரக்கன்றுகள் நல்லா வேரோடு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அருமையான நல்ல சுவையுள்ள ஒரு மாமர ஒட்டுக்கன்று நம்ம தயார் பண்ணின மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.